நீங்க தான் யாரை நான் தான். பார்த்தாலும் கட்டி பிடிச்சி முத்தம் ஆமா, கொடுத்துருவீங்க. யாரை பார்த்தாலும் கட்டி வச்சு முத்தம் அதுக்கு கொடுத்துருவேன். என்ன காரணம்? ஏதாவது தொட்டா கூட தள்ளி நெல்லு அப்படின்னு வேணா சொல்லிக்கோ. எவ்வளோ பேர் என்ன இன்சல்ட் பண்ணுற மாதிரி. நம்ம ஒரு நாளைக்கு எல்லாரும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாலும் கடவுள் வைப்பார் பாரு. அது நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. அதே அவனை பண்ணிக்கிட்டேன். இப்போ கழக யாருன்னா வந்து நல்லா பேசினோட திடீர்னு இப்போ தான் கொஞ்சம் குறைச்சிட்டேன். உன்னை யார் பேசினா அப்படி கட்டி பிடிச்சுன்னா கண்டத்தை தான் என் வாய் போகும். அவர் எங்க தாத்தா ஜிஎன் வேலுமணி என்ன சொல்றாரு, என் மகளை உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னா நீங்க மியூசிக் டைரக்டர் ஆயிட்டு நான் வந்து உங்க மகளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீங்க அவரு எம்ஜிஆர் ஐயா வச்சு ஒரு படம் ப்ரொடியூஸ், எத்தனையோ படம் ப்ரொடியூஸ் பண்ணாரு. எம்ஜிஆர் ஐயா படத்துக்கு நீங்க மியூசிக் பண்ணீங்க. நான் என் பிறந்தேன், இதே இதே வீணை, ஓகே, நல்லதை நாடு கேட்கும். இதெல்லாம் நீங்க அது பண்ணீங்க. சிவாஜி சார் வச்சு தாத்தா நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணாரு. ஆமாம் நீங்களும் சிவாஜி சார் வச்சு நிறைய படங்கள் வந்து நீங்க மியூசிக் பண்ணீங்க. ஆமாம். அன்புள்ள அப்பா, சாட்சி, நிறைய படம் இருக்கு. லாரி டிரைவர்னு ஒன்று. ஆமா, நிறைய படம் இருக்கு. கமல்ஹாசன் சார் வந்து தாத்தா படத்துல சைல்டு ஆர்டிஸ்ட் பாதகாணி. பாதகாணிக்கையில அசோகன் சாரோட பையனா நடிப்பாரு. ஓகேவா? அப்படியே நீங்க வந்து கமல்ஹாசன் சார் படத்துக்கும் நிறைய படம் மியூசிக் பண்ணிருக்கீங்க. பட்டிக்காட்டு ராஜா, பட்டிக்காட்டு ராஜா. அதுல வந்து உன்னை நான் பார்த்தது வெண்ணிலா வேளையில், நீயா நீயா எல்லாம் சூப்பர் ஹிட் நான் சாங்ஸ். கட்டில் மேலே கண்டேன் வெண்ணிலா. நல்லா இருக்கும் ரிதம் இதெல்லாம். அப்பெல்லாம் வந்து இது கிடையாது, ரிதம் பாக்ஸோ இது அதெல்லாம் கிடையாது. அப்புறம் மேனுவல் மேனுவல். எல்லாம் அரவிந்தன், குட்டசங்கர், மாதாராவு சேகரன் எல்லாம் நம்ம ஆளுங்கள்லாம் நல்ல நம்பர் 1 பிளேயருங்க என்கிட்ட இருந்தாங்க. மோராகிற கொடுத்தானுங்களா அப்படி ஹிந்தி பாட்டு மாதிரி தான் இருக்கும். மோரானா டோலக்கு தப்லா எல்லாம் ஓகே. தாங்கிறத தருகிறது, தித்த தாங்கிறத தருகிறது, தலாங்க தருகிறதும், தலாங்க தருகிறதும், தலாங்க தருகிறதும்னா இதை கையில் வாசிக்கிறது பேர் மோரா.